நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் முதல் விஷயமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது எவ்வளவு தேங்க்லெஸ் ஜாப் அப்படிங்கிறத எங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்போதும் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்றது உண்டு. நீங்க இதுவரைக்கும் மேடையில பேச வைத்தவர்கள்ல பாதி பேர் பார்வையாளர்களா வந்தா கூட உங்களுக்கு அரங்கு பத்தாதேயா. அப்ப அவ்வளவு பேருக்கு ஒரு மேடையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறமும் அதை விடாம செய்யறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இதன் வழியாக எந்த பணப்பலன்களும் அவங்களுக்கு கிடையாது. இல்லை இதன் வழியாக அவர்கள் புகழடைந்து எம்எல்ஏ சீட் வாங்கிடுவாங்களான்னா அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்போ இதையும் மீறி இவ்வளவு பிடிவாதத்தோட இதற்குரிய அவங்களுடைய வழக்கமான வேலைகளோட இதையும் இழுத்து போட்டு தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறது. நானும் அவங்க வாசகசாலைங்கிற பேரை கேள்விப்பட்ட நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதை ஏதோ ஒரு பிடிவாதத்தில் அவங்க செய்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு தீவிர இலக்கிய பிதாமகர்கள் பட்டியலில் நீங்கள் இன்றைய சமகால தீவிர இலக்கியவாதிகளை நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா கூட அவங்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு பிடிவாதம் இந்த செயல்பாட்டில் வாசகசாலை அமைப்பிட்ட இருக்கு. அதை பாராட்டுற அதே நேரத்தில் தொடர்ந்து வாசகசாலைக்கு குறைந்தபட்சம் அதில் ஒரு முறை கலந்துகிட்டவங்களாவது திருப்பி வந்து அதை தொடர்ந்து நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதை விட அவங்களுக்கு வேற எந்த விதத்துலையும் நீங்கள் தேங்க் பண்ண முடியாது. இந்த புத்தகத்தை பற்றி பேசிய நளினா அவர்களுக்கு நன்றி. அது வாசக பார்வை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு விக்னேஷை தெரியும். விக்னேஷ் என்ன பேசுவார்னு தெரியும். இன்னைக்கு கூட கொஞ்சம் பரிதாபப்பட்டு கடைசி பார்ட்டை குறைச்சிருக்கலாம் என் மேல, அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஒரு தெளிவான வாசக பார்வையை வந்து எனக்கு நளினா சொல்ல முடிஞ்சிருக்கு. எழுதும்போது ஒரு ஒரு எழுத்தாளராக எழுதும்போது நிறைய இடங்கள்ல வாசகர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கும். நான் இப்படி தாவறேன், வாசிட்டு வர்றவனு தாவிடுவான்னு நம்பணும். நான் அவன் வலிக்கு விழுந்துருவானோன்னு ஒரு பதட்டம் வந்ததுன்னு வைங்க, அப்புறம் நாம வந்து நாமளே கவிஞராகவும் நாமளே அதுக்கு நோட்ஸ் எழுதுற ஆளாகவும் உரை எழுதுற ஆளாகவும் மாறிடுவோம். அப்போ ஒரு இடத்துலயாவது அதை தாண்டுற தைரியம் எழுதும்போது வரணும். அப்போ சரியா அதை செஞ்சிருக்கோமான்னு கேட்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது தான் ரைட், ஓகே, ஒரு மன திருப்தி இருக்கு, சரியாதான் அந்த இடத்த நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு. அதுல நான்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்ததோ, அதுல நிறைய வரிகளுக்கு பின்னாடி ஏன் அதை போட்டேன் அப்படி எழுதுறது அப்படிங்கிறதோ அதை குறித்து ரொம்ப சரியான பார்வையை நரிநாமன் வைத்தார்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ அதில் சொல்லும்போது ஒரு அந்த பசங்களுக்கே உரிய ஒரு வயதடையும் தருணம் ஒன்று வருது, உடல் ரீதியான மாற்றம் ஏற்படுற இடம் வருது. அதை படிச்ச நிறைய பேர் நீங்க ஏன் இப்படிலாம் எழுதுறீங்கிற அளவுக்கு துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு அந்த நிலைமை அந்த இடத்த கொண்டு போயிட்டாங்க. அது நீங்க எல்லாம் பாலியல் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா, அது பாலியல் அல்ல, அது ஒரு உடல் மாற்றம். அதுவும் அந்த மாற்றத்துல ஒரு இதா வரும். அதையும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. குறைந்தபட்சம் பெண்களுக்கு அவங்களுடைய ஒரு பாட்டியோ அத்தையோ அம்மாவோ சித்தியோ வந்து ஒரு குறைந்தபட்ச அறிவையாவது சொல்லிடுவாங்க, இந்த மாற்றம் என்ன செய்யுங்கிறத சொல்லிடுவாங்க. பசங்களுக்கு அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. இவனை மாதிரியே குழம்புன இன்னொருத்தன்ட்ட தான் இவன் போய் கேட்டு அவனளவுல எவ்வளவு தெளிவா குழம்பியிருக்காரோ அந்த குழப்பத்தின் தெளிவை நமக்கு கொடுத்து இப்படியாகத்தான் அது தாண்டி 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 வந்திருக்கு. அது ஒரு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்கு. இதுக்கெல்லாமாடா இந்த பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சிரிப்பா இருக்கும். அன்னைக்கு அது ஒரு பெரிய பயமுறுத்தலா இருந்தது. இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் விக்னேஷ்ட நான் ரொம்ப பாராட்டக்கூடிய அம்சம் என்றால் அந்த பேக்ரவுண்ட் அண்டு அந்த கதை எழுதுவதற்கு ஒரு பின்னணி இருக்கும்ல. கதையினுடைய பின்னணி இல்லை, இந்த கதையை எழுதணும், இப்படி ஒன்று எழுதணுங்கிறதுக்கு பின்னணி என்ன இருக்கோ அது அந்த ஆசிரியனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அதை சொல்லும்போது தான் அந்த படைப்பினுடைய முழுமை நமக்கு வெளியில் வரும். அதை வந்து சரியாக சொன்ன விஷயத்துல நான் விக்னேஷா இருந்தேன். ஒரு நல்ல வெரி ப்ராமிசிங் விமர்சகர். இன்னும் நல்லா வந்து இன்னும் நிறைய பேரை வைத்தறிச்சலை கொட்டிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஒரு 80களுடைய காலகட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம தாண்டி வந்துட்டோம், 40 வருஷம் தாண்டி வந்துட்டோம்ல. அந்த தைரியத்துல திரும்பி பார்த்தோம்னா ஒண்ணு தெரியும். 80கள் தான் இந்தியா வந்து 47ல சுதந்திரம் அடையும் போது
நாம வந்து ஒரு லட்சியவாதத்தினுடைய ஃபியூவல் வந்து நமக்கு குறையவே இல்லை. டேங்க் ஃபுல்லா இருந்தது அந்த வண்டியில. ஒரு 60 வரைக்கும் நாம வந்து பயங்கர அந்த லட்சியவாத கியரை மாத்தவே இல்லை. நம்ம எல்லாத்துலயும் அதை போட்டு பார்த்தோம். 5 ஆண்டு திட்டம், அப்புறம் அதுல புரட்சி, இதுல புரட்சி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிச இயக்கங்கள் வந்து எப்படியாவது 4 துப்பாக்கியை வச்சு இந்தியாவில் ஒரு புரட்சியை கொண்டு வந்துருவோம்னு அவங்க ஒரு பக்கம் போராடி இருக்காங்க. செங்கொடி வழியாகவே ஒரு பெரிய இதை கொண்டு வந்துடலான்னு அவங்களுடைய லட்சியவாதத்தினுடைய உச்சம். காந்தியர்கள் அவங்களுடைய லட்சியவாதத்தின் உச்சம்லாம் பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கெல்லாம் இந்திய தேசத்துக்குள்ள போய் அவங்க செய்தது. என்னென்ன சமூக அமைப்புகள் உண்டோ அத்தனை பேருனுடைய லட்சியவாத செயல்பாடுகளும் நமக்கு 70கள் வரைக்கும் நம்ம இந்தியாவை பல டைரக்ஷன்ல இழுத்திருக்கு. வெவ்வேறு திசைகள்ல இழுத்த ஒரு விஷயமா இருக்கு. 80களுக்குள்ள வரும்போது அத்தனை லட்சியவாதமும் அந்த கியர் டவுன் ஆகி எல்லாரும் நியூட்ரல்ல நின்றுட்டு இருந்த டைம் தான் 80. யாருக்குமே அதற்கு மேல என்ன செய்யணும், காந்தியவாதிகளுக்கு அதுக்கு மேல என்ன செய்யணும், 80களுக்கு மேல எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்தந்த சின்ன சின்ன அழகு யூனிட்டோட அப்படி நின்னுக்கிறாங்க. கம்யூனிசம் வந்து என்ன செய்யணும்னு தெரியல. சரி நம்மளே என்ன சொல்றது, வெவ்வேறாக பிரிந்து அத்வைதத்துல மாயை பிரிவது போல நாம் அனைவரும் ஒன்றுதான், ஆனா நாம என்ன செய்வோம், நாம ஒவ்வொன்றாக பிரிவோம்னு அவங்க ஒவ்வொன்றா பிரிஞ்சிட்டு இருக்கிறதே ஒரு வேலையா 80கள்ல இருந்து 60கள்லயே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். 80கள்ல அது இன்னும் பிரமாதமா இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட இயக்க அமைப்புகள் நமக்கு உருவாகி வரும்போது அவங்க நமக்கு ஒரு பெரிய மாற்றாக தென்பட்டவர்கள். ஆட்சியின் அதிகாரம் வந்தவுடனே 80கள்ல நமக்கு தெரியுது இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேர்றோம். ஜாதிய அமைப்புகள் இப்படித்தான்னு ஜாதிய படிநிலை வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தது ஒரு காலத்துல. தலித் என்ன செஞ்சாலும் ஒரு 4 அடியப்பட்டெல்லாம் ஓட்டம் இருப்பான், வேலை பார்ப்பான், அது ஒரு கம்ஃபர்ட் நமக்கு. அடுத்த லெவல்ல எப்படி பண்ணலாம், இந்த கம்ஃபர்ட் எல்லாம் உடஞ்சி அப்படியே அந்த அது வரைக்கும் இருந்த ஜாதிய அடுக்கு அப்படிங்கிறது வந்து தெரிச்சு உடையுது சமூக அமைப்புல. அது கல்வி, பொருளாதாரம், வாய்ப்புகள், இது அத்தனையிலையும் அது எதிரொலிக்குது. அப்ப நீங்க 80கள்ல இது அத்தனையும் இப்படி குவிஞ்சு நிக்கிற ஒரு காலகட்டம். நீங்க அந்த காலகட்டத்துல இருந்து அனுபவிச்சிருந்தா 90களுக்கு பிறகு பிறந்திருந்தீங்கன்னா நீங்க பொன்னுலகத்துல பிறந்திருக்கீங்க. 80கள்ல வந்து நீங்க ஒரு இளமை பருவம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அல்லது கொஞ்சம் விவரம் தெரியற வயசு இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு அடிப்படையாக இருக்கிற அத்தனையுமே ஒரு ஆடம்பரமாக இருந்த காலம். நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு வீட்டுல சைக்கிள் இருக்கிறது ஒரு ஒரு ஆடம்பரத்தின் அடையாளம். டிவி எல்லாம் அவன் கோடீஸ்வரன் அப்படி இருந்த காலம். அப்ப அந்த காலத்துல எதுவுமே நிச்சயம் இல்லாம எல்லாமே அங்கங்க ஸ்டால் ஆகி அப்படியே எல்லாம் தேங்கி தேங்கி நிக்குது. எது என்ன ஆகும்னே தெரியாத ஒரு காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு இளமை பருவம் வரும்போது அந்த இளமை பருவத்துக்கு வருங்காலத்தை குறித்த கனவே கிடையாது. வருங்காலத்தை குறித்த பயம் மட்டும்தான் இருக்கும், பீதி மட்டும்தான் இருக்கும். என்ன செய்ய போறோம் நாமெல்லாம், என்ன கண்ணுக்கு முன்னாடி அண்ணன்மார்கள்லாம் தாடி வளர்த்துட்டு புரட்சி கவிதை எழுதிட்டு சமுதாயமே ஒரு ஏமாற்று வேலை, இந்த அரசாங்கம் நம்மை மதிக்கவே இல்லை, நான் பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கேன், எனக்கு ஏன் ஒரு பேங்க் மேனேஜர் வேலை கொடுக்கலங்கிற அளவுக்கு கொந்தளிப்பான அண்ணன்மார்களையே பார்த்து வளர்ந்து நம்மளும் இப்படித்தானா தாடி வளர்க்கணுமாடாங்கிற பதட்டம், பயம், எந்த நிச்சயமற்ற தன்மையில இருக்கிற ஒரு காலகட்டத்தை தான் நம்ம இங்க கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ நான் விமர்சனத்துக்கு பதிலாக அதை வைக்கல, ஆனா அதுக்கு அதை தாண்டி என்னைய வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களா, அதுக்குள்ள நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், இதெல்லாம் மேல தலைக்கு மேல எனக்கு ஓடிட்டு இருக்கு, அது கொஞ்சம் இறங்கி என்னை வந்து பிடிக்குங்கிற இடம் வர்ற வரைக்கும் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் 80கள்ல. அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் இன்றைக்கு யாராலையும் வாழவே முடியாது. நாம ஒரு ஒரு வாழ்க்கைய நாம முற்றிலுமா இப்போ படிச்சு முடிச்சுட்டு தாண்டி போயிட்டோம். இந்த ரொம்ப பழைய சொல் தான், ஒரே நதியில் இருமுறை நீராட முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை வாழ்ந்த நானுமே திரும்பி போய் அதை வாழ்ந்துட முடியாது, இல்லை இனிமே வரக்கூடிய யாரும் அந்த வாழ்க்கையை போய் வாழ்ந்துட முடியாது, தாண்டி வந்துட்டோம். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லை. இன்றைக்கு ஒரு தலைமுறை அதை பேசிப்போம், ஏன்னா அந்த வாழ்க்கையினுடைய எச்சங்களை தொட்டு சென்ற தலைமுறை இன்னும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு
25 வயசு 30 வயசு ஆனவங்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய இடம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமா போராடினீங்க. என்னது உங்க வீட்டுல 2 வீலர் கூட இல்லையா? அப்போ என் பையன் அதிர்ச்சியா கேட்கறான். 2 வீலர் கூட கிடையாது அவங்க வீட்டுல. ஏய், 2 வீலர்லாம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு TS50 வாங்கியிருக்கேன், அவ்வளவுதானே. நான் அப்படி வாங்கியிருக்கேன். அவனால அதை நம்பவே முடியல. 76ல பிறந்த நீ 2000த்துல தான் ஒரு 2 வீலரை வாங்கினியா அப்படின்னா அவனால அதை ஏத்துக்கவே முடியல. ஃப்ரிட்ஜு கிடையாதுங்கிறதோ, கேஸ் கிடையாதுங்கிறதோ, அதெல்லாம் அவன் ஒவ்வொரு முறையும் அவன் அதிர்ச்சி அடைகிறத பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதே நீ எதுக்கெல்லாம்டான்னு அதிர்ச்சி அடைகிற. ஒரு குண்டு பல்புங்கிறத அவனால பண்ண முடியல. அந்த கற்பனையில அவர் இப்ப வீட்டுல ஒரு மஞ்சள் பெயிண்ட் எடுத்து பல்பு மேல அடிச்சு வச்சிருக்காரு. இந்த கலர்ல தானே இருக்கும் நீ சொன்ன பல்பு. ஆமா, ஒரு 40 வாட்ஸ் குண்டு பல்பு. இதுலதான் நாங்க படிச்சோம் எல்லாம். இதுவே ஒரு பெரிய லக்ஸுரியா இருந்ததுன்னா யாராலும் நம்ப முடியும். இப்போ பேட்டரி செல் எல்லாத்தையும் வந்து குறைஞ்சி போச்சுன்னா வெயில்ல வச்சு மறுநாள் போட்டோம்னா இன்னொரு 2 நாள் பாடுங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது, மைக்கேல் ஃபரடேக்கெல்லாம் சவால் விடுற அளவுக்கு விஞ்ஞானிகளெல்லாம் வளர்ந்துருக்கிற காலம். அந்த தேவையின் காரணமா இந்த சூழ்நிலைய இந்த வாழ்க்கையை சொல்லுமானால் ஒரு வாழ்க்கை, அந்த அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா எல்லா காலத்திலையும் மானுடன் வாழ்ந்திருக்கான். இதை விட 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் நீங்க ஒரு இதை படிங்க, ரோட் டு பேரடைஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மூவி. எனக்கு சரியா அந்த டைட்டில் சூழ்நிலைலாம் தெரியல. ஜப்பான் ஆர்மிட்ட ஒரு இவங்க பிடிபட்டுடுறாங்க. பிரிட்டிஷா அல்லது அமெரிக்க இவங்களாம் தெரியல. ஒரு குரூப் பிடிபட்டுடுறாங்க. அவங்கள ஒரு தீவுல ஒரு இடத்துல ஒரு கேம்புக்குள்ள அவங்கள அடைச்சி வச்சு அங்கேயும் மூவ் ஆகக்கூடாது. லேடிஸ் இருக்காங்க, லேடிஸ் மட்டும், பெண்களும் குழந்தைகளையுமா அவங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆண்களுக்கெல்லாம் வேலை வாங்குறாங்க. பெண்களை வச்சு அவங்கள்ட்ட இந்த நர்சிங் வேலை, இந்த கிளீன் பண்றது, சமைக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வச்சிருக்காங்க. அவங்க வந்து கைதிகள், இராணுவத்தினுடைய கைதிகள். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க அதுக்குள்ளேயே ஒரு லைஃபை உருவாக்குறாங்க. அது நிஜமா நடந்த கதை அப்படின்னு இருக்கு. கிளென் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் ஹீரோயின், எனக்கு ரொம்ப முன்னாடி பார்த்த படங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கொயர் கிரியேட் பண்றாங்க. ஒரு கொயர் கிரியேட் பண்ணி அவங்க எல்லாம் பாடுவாங்க. அதுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உடனே அந்த கேம்போட ஹெட் ஒரு மேஜர் இருப்பார், அவர்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டு அவர் அதுல என்ன பாட போறீங்க, ஓகே அப்படி ஒரு பெர்மிஷன் கொடுத்து அப்புறம் அதை அரங்கேற்ற அன்னைக்கு அவங்க தான் விருந்தினர்கள். காட்டுல கிடைச்ச பூ அதையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அவங்க அங்க நின்று அவர் முன்னாடி பாடி அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ரேஷன் கூட கொடுப்பாரு. வெரி குட். எந்த சூழ்நிலையில மனிதன் வாழ்றான்? எப்ப வேணாலும் அவங்க கொண்டுட்டு போயிடுவாங்க, எப்ப வேணாலும் இவங்களை கொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா மனிதன் வாழ்ந்துட்டே இருக்கான். எந்த சூழ்நிலையும் மனிதன் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். அப்ப அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி வாழ்றான், முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பாடம். இன்னைக்கு ஒரு போர் சூழ்நிலையை வந்து நம்ம 4 ஈழ இலக்கிய புக் எடுத்து படிச்சோன்னு வைங்களேன், நாம நிஜமாவே போர் சூழ்நிலையில என்னவா நம்மளால ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமான்னு நமக்கு தெரியும். நம்ம எவ்வளவு சொகுசான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம பேசுற புரட்சியெல்லாம் வந்து என்ன சொல்றது, குச்சி ஐஸை வாங்கிட்டு ஏப்ரல் மாதம் பீச்சில் நிற்கிற மாதிரி தான். நம்ம புரட்சிக்கு வேல்யூ அவ்வளவுதான். அந்த அளவுல தான் நம்மளுடைய புரட்சி. நமக்கு எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று சொல்லி இலக்கியம் ஒன்றை கொடுக்கறதுன்னு சொல்லிங்கன்னா, இலக்கியம் எனக்கு என்ன கொடுக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது நல்ல இலக்கியம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப சாதாரணமாக எனக்கு வச்சிருக்கிற அப்படின்னு நான் ஒரு புரிதல்னா, இப்படி ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன், நான் அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை திருப்பின ஆளா நான் இனிமே இருக்கவே முடியாது. அதை திருப்பினதுல இருந்து இந்த லாஸ்ட் பக்கத்துக்கு வரும்போது நான் வேற ஒருத்தனா இருக்கணும். அந்த பழைய ஆள் இல்லை, நான் இன்னொரு மாற்றம் எனக்குள்ள வந்திருக்கணும். பர்மனன்ட் சேஞ்ச். அதை நான் சும்மா ஒரு நல்லா இருக்குல்ல அந்த நம்ம நிறைய நேரங்கள்ல ஒப்பீனியன் உன்னை படிச்சோடனே ஒரு ஃபீல் வரும். இப்போ வடிவேலு ஜோக்கை நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பு வரும். லூப்பில் ஓட விட்டு உங்களை உட்கார வைக்கிறோன்னு வைங்க, என்ன நடக்கும் 15வது தரம்? அப்போ முதல் தடவை உங்களுக்கு வந்தது பொய்யான ஃபீலிங்கா? இல்லை, முதல் தடவை வந்தது ஃபீல். நீங்க அதை ஃபீல் பண்றீங்க, ஃபன். ஆனா எது ரியலைசேஷனா மாறுமோ அந்த ரியலைசேஷன் உங்களை மாத்திரும். இது ஒரு நீங்க எடுத்து இப்படி ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறீங்க, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பார், அப்படி இப்படி எடுத்து அடுக்கி வச்சுக்கிறீங்க. ஆனா ரியலைசேஷன் அப்படி இல்லை, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ. அது உங்களுக்குள்ள ஒரு பகுதியா உங்களை மாத்திடுற விஷயம். அப்படி ஏதோ ஒரு மாற்றம் உள்ள ஒரு சின்ன மாற்றம் நிகழுமானால் அந்த மாற்றத்தை தான் நான் ஒரு வாழ்க்கைன்னு அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒன்றை கொடுக்கணும்னு தான் நான் இந்த படைப்பை எடுத்தேன். அப்புறம் அதில்
நண்பர்கள் எல்லாரும் சொன்னதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதை சரியான விதத்துல அது வாசிச்சிருக்காங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னை விட பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய புதுமையான ஒன்றை நான் படைத்து விட்டேன் என்றோ, அல்லது இது வந்து ஒரு இது இது வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தையே இப்படி புரட்டி தலகீழ ஆக்கின்னுலாம் கிடையாது. எத்தனை வருட இலக்கியம் தமிழ்ல அது உருவாக்கி வச்சிருக்கிற இடத்துல இது ஒரு அதுல இருந்து உருவாக்கி வந்தது. இப்போ டொம்ப்ளியோட லாங்குவேஜ் இல்ல, அது டொம்ப்ளி கிடையாது, டொம்ப்ளி. டொம்ப்ளி வந்து ஒரு லாங்குவேஜ்ல அவர் பயன்படுத்துறாருங்கிறது ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப பழைய விஷயம் அது. இப்ப அந்த சிலபிள் இருக்கு இல்லையா, அவர் என்ன செய்வார்னா இந்த சிலபிள்லையும் இந்த சிலபிளுக்கும் நடுவில் அந்த கேப்பை விட மாட்டார். அதுக்கு பதில இங்க ஒரு கட்டை போட்டு இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்துக்குவார். இந்த பாதியையும் பின்பாதியையும் முன்பாதியையும் சேர்த்து விட்டுக்குவார். அது ரொம்ப சிம்பிளான சூத்திரம் தான். சுக்கு மிளகு திப்பிலிய என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபன் இருக்குல்ல, அவ்வளவுதான் டொம்ப்ளி. அவ்வளவுதான் டொம்ப்ளி. நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி வந்து ஒன்னு சேர்க்க முடியுமானால் அந்த லாங்குவேஜ்ல நீங்க எவ்வளவு ஃபன்னை வேணாலும் உள்ள வைக்கலாம். சிப்பாய் மியூட் நீ அப்படின்னா அவர் சிப்பமூதி நீன்னு திட்டுவார். அவ்வளவுதான். அது அவருக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. ஒரு டகரமோ நகரமோ தகரம் ஆயிரும். இப்ப நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற இடத்துலலாம் தா தான் சொல்லுவாங்க, ரா வர்ற இடத்துல எல்லாம் தா வந்துடும். அது ஒரு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு ஆர்டிசம்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன சார், கரெக்ட் தானே? பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். மாடர்ன் உலகத்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப அப்படி ஒன்று உருவாகி வந்துடுற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன இரர் இருக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன இரர்கள் வழியாகத்தான் லைஃபுக்கு ஒரு கலர் வருது. எல்லாருமே அப்படி சரியா பேசிட்டு வந்துட முடியாது. அப்புறம் விக்னேஷ் குறிப்பிட்டது மாதிரி அவன் வேற ஒன்னா மாறி நிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த நீ வச்சிருந்த வன்மத்தை இப்ப நானும் ஐ எம் ஆல்சோ எ பார்ட்னர், நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு வந்து நிக்கிற இடம் வந்துதான் அந்த அந்த இடத்துலதான் எக்ஸாக்டா அது முடியுது. அதுக்கு மேல அவன் உருவாக்கி வந்தானா அப்படின்னு சொன்னா அது வேற ஒரு நாவல் தான் நான் எழுதுறேன். அது இன்னொரு நாவல். அவர் அதை சொல்றதுக்காக ஒரு 5 அத்தியாயங்கிறது நான் இந்த இடத்த இந்த உலகத்துல இருந்து அது வெளியில போயிடும். இந்த உலகம் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் வெளியே போய் அவன் இன்னும் வேறு சில அனுபவங்கள் வழியாக வன்மத்தை கையாள தெரியணும். இப்போ அவன் வன்மம்னே தெரியாம வன்மத்துக்குள்ள இருக்கான்னா அது வன்மம். அது ஏன் நான் ஃபாலோ பண்ணக்கூடாது? வன்மத்தை முதல்ல ஃபாலோ பண்ணி நீங்க ஜெயிக்கும் போது வன்மம் கொடுக்குற அவ்வளவு மகிழ்ச்சியை வேற எதுவும் கொடுக்க முடியாது. நரகத்தின் வாயில போல ரொம்ப இன்பமான இடம், அவ்வளவு நிறைவை தரக்கூடிய இடம் சொர்க்கத்துல கூட கிடையாது. நரகத்தின் வாயில் அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதை உணர்ந்ததுக்கு பிறகுதான் அவன் அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எனக்கு அதுக்கு 5 அத்தியாயம் பத்தாது, அது இன்னும் போகணும். இதன் வழியாக எனக்கு வந்த வாசக பார்வையோ மற்றதோ அதை சொல்லும்போது நண்பர்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில நிறைய சொன்னாங்க. எனக்கு வாசகசாலை அமைப்பு தான் முதல்ல அதுக்கு ஒரு பொது உரையாக அதை முதல்ல கொண்டு வந்து வச்சது. இது தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப இன்றைக்கு பேச வருகிற அத்தனை பேருமே அல்லது எழுத வர்ற அத்தனை பேருக்குமே இப்போ விக்னேஷ் பேசுன மாதிரி அந்த பின்புலம் இருக்கு இல்லையா, நீங்க எந்த பின்புலத்திலிருந்து எழுத வரீங்களோ அந்த பின்புலத்தை ரொம்ப குறைவா கத்துக்கிட்டு தான் ஒரு உலகத்தை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த உலகத்தை வந்து நீங்க ஈஸியா டிஃபைன் பண்ணிட முடியும். ஒரு 4 விஷயத்த திரைப்படங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிற மாதிரி 2 ட்விஸ்ட்டு 2 சென்டிமெண்ட்டு ஒரு 4 ஆக்ஷன் பிளாக்குங்கிற மாதிரி இதுக்கு நீங்க டக்கு டக்குன்னு வச்சிட முடியும். அதுல ஒரு ஜாதி பிரச்சனை வரணும், அதுல ஒருத்தர் இவரை இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்கணும், இவரப்ப இப்படி வரணும், அப்புறம் இவர் வந்து இந்த ஜாதியில ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அப்புறம் அந்த பொண்ணு ஒண்ணு கைவிடும் போது இந்த டைலாக்கை சொல்லணும். நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 10 பேட்டர்ன் நான் நிதானமா இருக்கும்போது எழுதி தரேன். வரிசையா அந்த பேட்டர்ன்ல எத்தனை ஸ்டோரிஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் பாருங்க நாவல. அப்ப இதை படிச்சு உருவாகி வரும்போது இவ்வளவுதான் சமூகமான ஒரு கொஸ்டின், வாழ்க்கை இவ்வளவுதான் அந்த வாழ்க்கையாக இருந்ததா, இதற்கு முந்தைய வாழ்க்கை இவ்வளவாகத்தான் இருந்ததா ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படிதான் இருந்ததா இந்த வாழ்க்கைன்னு கேட்டா அப்படி இல்லை. ஆக்சுவலி அதுல நிறைய இருந்தது. ஒரு கம்யூனிச தோழரை நான் அறிமுகப்படுத்துறேன், நிஜமான கேரக்டர் அவங்களெல்லாம் நிஜமாவே அப்படி இருந்தாங்க. தோழர் குருசாமி வேற ஒரு பேர்ல இருந்தார். அப்படி நிஜமாவே இருந்த கேரக்டர்கள் அவங்கெல்லாம். அவங்களுக்கு இந்த பசங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கும் பாருங்க மாணவர்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு உண்டுன்னா அது டைஃபி, எஸ்எஃப்ஐ,
அவங்க தான் ரொம்ப ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சவங்க. ஏன்னா அவங்க மாணவர்களுக்கு கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பெக்டை வேற அரசியல் அமைப்புகள், சமூக இயக்கங்கள் கொடுத்ததில்லை. ஜாதிய இயக்கங்கள் கொடுக்கறதுனுடைய கணக்கே வேற. அப்படி ஒன்று எதுவும் கொடுத்ததில்லை. இன்றைக்கு அந்த இடமும் இல்லாமல் ஆகிவிட்டது. அப்ப இன்றைய அரசியல் மயப்படுத்தப்படுவது வேற ஒரு பாணியில நடக்குது. அதுக்கு மதம் வேண்டி இருக்கு, அதுக்கு ஒரு மொழி அரசியல் வேண்டி இருக்கு, இன அரசியல் வேண்டி இருக்கு. இதையெல்லாம் உள்ள போட்டு தான் இன்னைக்கு அரசியல் மயப்படுத்துறதுங்க. அதுதான் குறைவாக சொல்லி தரப்படுறது அல்லது ரொம்ப தவறாக சொல்லி தரப்படுவதா இருக்கு. அந்த இடத்துலதான் என்னுடைய படைப்பு இன்னொரு உலகமும் இங்க இருந்தது. மல்டிவர்ஸா நம்ம எப்போதும் வாழ்ந்திருக்கோம். 80களில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை என் பக்கத்து சீட்ல உட்காந்து இருந்த ஒருத்தன் வாழ்ந்திருக்க முடியாது. 80களில் முடிச்சு நான் 2000 வேலைக்கு போகும்போது நான் வேலை பார்க்கும்போது என் பக்கத்துல உட்காந்துருந்தவனுடைய வாழ்க்கையில அவன் அந்த இடத்துக்கு வந்த உலகம் வேற, நான் வந்து உட்காந்துருக்கிற உலகம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகமா தான் இது இயங்கி இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் இந்த உலகத்தினுடைய அப்படியே எல்லா உலகமும் என்ன வென் டயக்ராம் மாதிரி உன்னோட ஒன்று 70% என் வாழ்க்கை வேற, 30% இவங்களும் நானும் ஒரே மாதிரியான வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்போம். இவரும் நானும் 60% ஒரே வாழ்க்கைக்குள்ள, 40% வேற வேறையா இருந்திருப்போம். நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கணக்கு பண்ணோம்னா அதை சேர்ந்து இருக்கிற காமன் பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருமே தவிர அதன் வழியா தான் நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதன் வழியாகத்தான் நீ நானும் ஒரே வாழ்க்கையில தான் நமக்குள்ள இருக்கும்னு சொல்லிக்க முடியணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டே நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இலக்கியம்னு சொல்ற இடத்துல வாழ்க்கையை காண்பிக்கிற இலக்கியம்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஒரு ஒரு பக்க சார்பாகவே அதிகமா பேசியிருக்கோம். இன்னொரு பக்கத்து உண்மையவும் பேசணும். அத்வைதம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம். அத்வைதத்துல கடைசியா ஒரே உண்மைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரே உண்மைதான் வெவ்வேறாக பிரிந்து கிடக்கிறதுங்கிறதும் அத்வைதத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் தான். ஒரே உண்மைதான் வேற பிரிந்து கிடக்கு. அப்ப அந்த பக்கத்துக்கு ஒரு உண்மை இருக்கு, இந்த பக்கத்துக்கும் ஒரு உண்மை இருக்கும், வாங்க ரெண்டையும் பேசுவோம்னு சொல்ல வேண்டிய இடத்துலதான் என்னுடைய படைப்பை நான் முன் வச்சிருக்கேன். ஆகவே இதை பேசிய நண்பர்களுக்கும் இதை வாசித்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. இதை முதல் ஒரு வாசக நிகழ்வாக நிகழ்த்தியதற்கு வாசக சாலை அமைப்புக்கு நன்றி.